ஹாய், குட் மார்னிங், வணக்கம். இன்றைக்கி வந்து 50 days 5 kilometers சேலஞ்சோட டே 13. இன்றைக்கி கொஞ்சம் ஜாகிங் போனேன், அதனால் 1 hourக்குள்ளேயே இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி யூஷுவல் டைம்லேயே எழுந்திரிச்சு எல்லாம் கரெக்டாக பண்ண முடிஞ்சுது. ஸோ அப்படியா இன்றைக்கி 13th day சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். இனி நாளைக்கு வந்து 14 days. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 2 வாரம் ஆக போகுது. பார்ப்போம் நாளைக்கு எப்படி போகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எல்லோரும் பார்த்துருப்பீங்க, இந்த 2 நாள் முன்னாடி நடந்த அந்த விஜயோட ரேலியில் இத்தனை பேர் இறந்துருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. எல்லாம் குட்டி குட்டி பசங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க. எந்த அரசியல்வாதியும் வந்து போன உயிரை திருப்பி தரப்போகிறதே இல்லை. இந்த கூட்ட நெரிசலான இடங்கள், அது கோவிலாகட்டும், கோவில் திருவிழா ஆகட்டும், பெரிய பெரிய பப்ளிக் ஈவெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி அரசியல் கூட்டங்கள் ஆகட்டும், அதில் தயவு செய்து இந்த குழந்தைங்களை மட்டுமாவது கூட்டிகிட்டு போகாமல் இருங்க. போன உயிர் போனதான், அது வந்து எத்தனை லட்சம் கொடுத்தாலும் நமக்கு திருப்பி கிடைக்க போகிறதில்ல. ஸோ நம்ம தான் கொஞ்சம் சென்சிபிளாக இருக்கணும். இந்த பொலிட்டிக்ஸ் அண்ட் அரசியல் செயற்பாடு எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன பகுதி தான். அது வந்து ரொம்ப தீவிரமாக ஃபுல் அரசியலாக இறங்குறதுக்கோ இல்லை அதில் பங்கெடுக்கிறதுக்கோ நமக்கு பணபலம் எல்லாம் நிறைய இருக்கணும். அதுக்கு நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் கோடி கோடியாக சம்பாதிச்சு வச்சுருக்கணும். அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் இப்படி முழு நேர அரசியல் செயல்பாட்டிலையும் இறங்குறதுக்கே முடியும். ஸோ அந்த மாதிரி இல்லாத நடுத்தர மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப தீவிரமாக ஒரு தலைவருக்காக இவ்வளோ அடிபட்டு நொந்து நூலாக்கி இப்படி சாகிற அளவுக்கு போகணும்னு எந்த அவசியமுமே இல்லை ஆக்சுவலி. ஸோ அவங்க அரசியல் தலைவர்களுமே குடும்பமும் அரசியலும் வேறு அப்படிங்கிறதுல அவங்களே ரொம்ப தெளிவாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம இப்படி உயிரை விடணும், ரொம்ப தீவிரமாக இறங்கணும்னு எந்த அவசியமுமே இல்லை. நம்ம தொழிலை, நம்ம வேலையை அதை நல்லா பார்த்துக்கிட்டு சைடில் ஒரு சின்ன பார்ட்டாக தான் இதை வச்சுக்கணுமே தவிர, இப்படிப்பட்ட அவங்க நடத்துகிற கூட்டங்களுக்கு, அரசியல் கூட்டங்களுக்கெல்லாம் போய் நம்ம சாகிற அளவுக்கு, நம்ம உயிரே விடுற அளவுக்கு இருக்கணும்னு எந்த கட்டாயமே இல்லை. ஸோ தயவு செய்து இந்த மாதிரி பெரிய கூட்டங்களுக்கெல்லாம், அதுவும் இந்தியா மாதிரி நாட்டில் ஜனத்தொகையும் ஜாஸ்தி, இந்த மாதிரி பெரிய கூட்டங்களில் சரியான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்காது. முறையான தண்ணி கூட நிறைய வச்சுருக்க மாட்டாங்க. தண்ணி இருக்காது, கழிப்பறை வசதி இருக்காது. டாக்டர்ஸ் எதுவும் எமர்ஜென்சி ஆனால் டாக்டர்ஸ் கூட நிறைய இருக்க வாய்ப்பு இல்லை தான், கம்மி தான். அதனால் நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். தயவு செய்து இந்த மாதிரி பெரிய பெரிய கூட்டங்களுக்கு நம்மளே ஃபஸ்ட்டு போகிறத அவாய்ட் பண்ணணும். அதோட நம்ம குழந்தைங்கள கண்டிப்பாக கூட்டிகிட்டே போகாதீங்க, தயவு செய்து கூட்டிகிட்டு போகாதீங்க. இது வந்து நான் சும்மா சில சின்ன குழந்தைங்க இறக்கிறதெல்லாம் பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். நம்ம லைஃப் போனால் யாரும் திருப்பி தரப்போகிறதே கிடையாது. நம்ம அறிவாளியாக நடந்துக்கணும், அவ்வளோதான். ஸோ நாளைக்கு மறுபடியும் ஃபிட்னஸ் இதிலே பார்ப்போம். நாளைக்கு வந்து டே 14, 50 days 5 kilometers சார்ஜ். பை.